வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இப்போ அடுத்து தீபாவளி பண்டிகைலாம் வருது. அதுக்கு பாரம்பரியமாக நம்ம அதிரசம் பெரும்பாலும் செய்வோம். அதில் ஏற்கனவே வெல்லம் அதிரசம் நம்ம செஞ்சுருக்குறோம். அதிலே கொஞ்சம் வித்தியாசமாக சர்க்கரையில் செய்ய போகிறோம். வெல்லம்னா நிறைய பேருக்கு அது ப்ரௌன் கலராக இருக்குது, வெல்லம் சாப்பிட மாட்டேன்னுவாங்க. இது சர்க்கரைன்னு வந்து நல்ல வெள்ளை வெள்ளையர்னு நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அந்த வெள்ளை அதிரசத்துக்கு பச்சை அரிசி தான் எடுக்கணும். ஒரு டம்ளர்னால் ஒரு 200 கிராம் இருக்குது. இது மாவு அரிசின்னு கேட்டால் கொடுப்பாங்க. இது வந்து நம்ம கழுவிட்டு நல்லா தண்ணி 2 தடவை ஊற்றி கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த அரிசி நல்லா ஊறி 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்படி கையில் நெசிச்சாவே நல்லா மாவு ஆகும். தண்ணியை வடிச்சிட்டு ஒரு வெள்ளத்துணியில் காய போடணும். அது காய போட்டு கொஞ்சம் லேசாக ஈரப்பதம் இருக்கணும், ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த சமயத்தில் எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போ இது அரிசி அரைச்சி எட்டுன்னு வந்துச்சு. இந்த மாவு வந்து நம்ம ஜலிச்சிக்கணும். இது மாவு வந்து நல்லா ஈரமாகவே இருக்கணும். அதனால் நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு தட்டு துணியை போட்டு நல்லா மூடி வச்சிடணும். இந்த அரிசி வந்து இதில் தலைவெட்டி ஒன்று போட்டோம். அதுக்கு சர்க்கரை வந்து 3/4 டம்ளர் போடணும். 3/4னாக்கா 150 கிராம் மாரி. 1/2 டம்ளர் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு நம்ம பாவு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இது அடுப்பு மேலே வச்சுக்கணும். இது சர்க்கரை பாவு நல்லா கரைஞ்சி இதுக்கு பதம் எடுக்கணும். தக்காளி பதம்னுவாங்க. அப்படியே உருட்டுனா கொல கொலன்னு இருக்கணும். தண்ணியில் விட்டு பார்த்து அது பதம் எடுக்கணும். அதுதான் முக்கியமானது. இந்த அதிரசத்துலேயே அதுதான் முக்கியமானது. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கரைஞ்சி லேசாக பொங்கி வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பதம் பார்க்குறதுன்னா இந்த சின்ன தட்டில் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இந்த தண்ணியில் பாகு வந்து விட்டு பார்க்கணும். அப்படியே கரையாமல் அப்படியே நிற்கணும். பதம் வந்துருச்சு. இது பாருங்க, இப்படி தான் இப்படி நிற்கணும். தக்காளி பதம்னு சொல்லுவாங்க இதை. இது பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிட்டு மாவு போட்டு கிளறிக்கலாம். இது மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறணும். வீட்டில் யாருன்னா 2 பேர் இருந்தாக்க ஒருத்தர் மாவு போட்டு கிளறிக்கலாம், ஒருத்தர் இதுமாரி கிளறி எடுத்துக்கலாம். இது எல்லா மாவும் கொட்டிடுச்சு, கரெக்டாக போச்சு. இது இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும். இதில் மாற்றிடுச்சு. இப்போ இதில் வந்து ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் இப்போ ஒரு 1/2 மணி நேரம் அந்த சூடு ஆறினோன்னே கெட்டியாயிடும். இது மேலே சும்மா கொஞ்சமாக எண்ணெய் மேலே காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு மேலே எண்ணெய் தடவிக்கலாம். அந்த அதிரச மாவு கொஞ்சம் ஆறின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பானாலில் வச்சு எண்ணெய் ஊற்றி காய வைக்கலாம். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்குது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம். நல்லா ஆறிடுச்சு, ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ கைக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு தடவை கலந்துக்கலாம். இப்போ இது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் தட்டில். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இது மாவு நல்லா உருட்டி வச்சுக்கிறோம். அந்த 200 கிராம் போட்ட அரிசிக்கு ஒரு 12 உருண்டை வந்துருக்குது. மாவு நம்ம தட்டி போடலாம். ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துருக்கு. இல்லை வாழை இலை இருந்தால் வாழை இலையில் தட்டி போடலாம். போடும்போது பார்த்து போடணும். புதுசாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக எண்ணெயில் விடணும். இது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்படியே அது வெந்து அப்படியே மேலே எழும்பி வரும். இது வெந்து தான் திருப்பி போட்டுக்கணும். அவ்வளோதான். அது எண்ணெயை வடித்து எடுத்துக்கணும். நிறைய பேர் இது வந்து அழுத்தி எண்ணெயை புழிஞ்சி எடுத்துருவாங்க. அது முதல் நாள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அடுத்த நாள்லாம் பார்க்கும்போது அப்படியே ரொட்டி மாதிரி கல் மாரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்காது. இது ஒரு வாரம் வச்சுருந்தா கூட அப்படியே சாஃப்டாக இருக்கும். இது எண்ணெய் வடிகிறதுக்கு இந்த மாதிரி இதில் போட்டு வடிச்சிட்டோம்னா அதில் எண்ணெய் வடிஞ்சு கீழே இறங்கிடும். அழுத்தினோம்னா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. இது சர்க்கரை அதிரசம் சுட்டு எடுத்தாச்சு. செய்யும்போது ஒரு மேலே மாவு கெட்டியாகிடுச்சு, தட்ட முடியாத அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு சூடாக ஒரே ஒரு ஸ்பூன் மாரி ஊற்றி பிசைஞ்சால் நல்லா கொல கொலன்னு ஆகிடும். எண்ணெயில் போட்டோம்னா கொஞ்சம் உதிரியாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு மைதா மாவு கலந்து போட்டு சுட்டிங்கன்னா அந்த மாதிரி உடஞ்சி போகாது. பதம் எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எந்த வேலைக்கும் போகாமல் நின்று அந்த பதம் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக அதிரசம் வந்துடும். இந்த மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு கலைமணி கிச்சன் வெள்ளூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.